லோக்சபா தேர்தலில் மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி அரசை அகற்றுவதற்கான வியூகம் அமைக்கப்படும் என்று விருதுநகரில் நடந்த மதிமுக மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விருதுநகர் சூலக்கரையில் மதிமுகவின் மாநில மாநாடு நடந்தது. இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட புகைப்படங்கள், மீனவர்கள் கொடுந்துயர் கண்காட்சி மற்றும் உலக நாடுகளின் தமிழர் தடங்கள் என தலைப்புகளில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை குமரி விஜயகுமார், பேராசிரியர் பாத்திமா பாபு, டாக்டர் ரொஹையா ஆகியோர் திறந்து வைத்தனர். லோக்சபா தேர்தலில் மதிமுக போட்டியிடும் என்றும் 2G அலைக்கற்றை, ஆதர்ஷ் ஊழல், காமன்வெல்த் விளையாட்டு போட்டி, ராணுவ ஹெலிகாப்டர் வாங்கியதில் முறைகேடு என பல்வேறு ஊழல் புகார்களுக்கு உள்ளான காங்கிரஸ் அரசை லோக்சபா தேர்தலில் தோற்கடிப்பதற்கான வியூகத்தை மதிமுக வகுப்பது என்பது உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் இம்மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. இது தொடர்பாக மாநாட்டில் பேசிய வைகோ, லோக்சபா தேர்தலில் எதிர்க்கட்சிகள் வகுக்கும் வியூகங்களை பொறுத்து திட்டமிட்டு செயல்படுவோம் என்று கூறினார். ஓடுகிற பிச்சைக்காக எப்படியாவது பாராளுமன்றத்துக்குள்ளே சென்று இயங்குகிற இடத்திலே மறுமலர்ச்சி திமுக இல்லை. எதிரி எந்த வியூகம் எடுக்கிறான்னு முதல்ல பார்ப்போம். காயை எப்படி நகர்த்துறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்துறோம். அதுக்கு மாதிரி நம்ம காயை அப்ப நகர்த்துவோம். அவ்வியூகத்தை உடைத்துக் கொண்டு வெளியே வருகிற புதிய அபிமன்யுக்களாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் களத்திலே வெல்லும். காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்க்க நடுவர் மன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் ஒழுங்குமுறை குழுவை அமைக்க வேண்டும் என்றும், மணல் மற்றும் தாதுமணல் கொள்ளை சம்பவங்களை தடுக்க தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார்.